ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டூ ஆல் இன் ஒன். தக்காளி கடையில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 10 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. 1/2 கிலோ தக்காளியை நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 10 பல் பூண்டு, வெட்டி வச்சுருக்க தக்காளி, 9 வரமிளகாய் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா பசங்க வந்து தக்காளி எடுத்து வைக்க மாட்டாங்க, கம்முன்னு போட்டாட்ட சாப்பிட்டுப்பாங்க. அது இல்லாமல் வரமிளகாங்கிறனால அதோட விதைங்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும்போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டாங்க. அந்த விதைங்கள்லாம் நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் கூட ஒன்றும் பாதியமாக அரைச்சி நான் ஊற்றிப்பேங்க. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பெருத்தி பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு இந்த அளவுக்கு நிறையா எண்ணெய் விட்டுட்டுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இப்போ மீதி இருக்கிற தக்காளியுமே ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்து ஊற்றிட்டுங்க. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டுங்க. அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து செய்கிறதுல இது ஒரு டைப்பு தக்காளி கடையலுங்க. நான் வந்து தக்காளியை வேக வச்சும் கடையுவேங்க, இந்த மாதிரியும் செய்வேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.